ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டர்னால் என்ன, 3D பிரிண்டர் எந்தெந்த ஃபீல்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில், மெடிக்கல் ஃபீல்டு, ஏரோஸ்பேஸ், ஆர்கிடெக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்ட் அண்ட் ஃபேஷன், ஜுவல்லரி மேக்கிங், அதுக்கப்புறம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, இன்னும் வேறு எந்தெந்த ஃபீல்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது டீட்டெயில்டாக நம்ம வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்ல டீட்டெயில்டாக புரியும். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணிவிட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அந்த வீடியோ இன்னும் நல்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ கீழே எஸ்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ ஒரு 100 பேராவது கேட்டால் தான் நான் வந்து அதுக்கு மேலே அந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக போடுற மாதிரி இருக்கேன். ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3D பிரிண்டர் என்னென்ன டைப் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் 3D பிரிண்டர், அதுக்கப்புறம் அது வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடும்போது அது ஒரு மோட்டிவேஷனாக எங்களுக்கு இருக்கும். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் 3D பிரிண்டர்ஸ். இப்போ ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வரும், ஓகே 3D பிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதில் இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக இருக்குது. உதாரணத்துக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஒரு பல் டிசைன், இதை வந்து நீங்கள் இதை சுற்றி இருக்கக்கூடிய 3D பிரிண்டர்ஸ் டைப்பில் எதில் வேணாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். பட் ஆனால் டென்டலுக்கு எந்த பிரிண்டர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் பர்டிகுலராக இந்த மிஷின்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இருக்குது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து அவுட்புட் எடுக்க முடியும். இப்போ இதை பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை ஒர்க்கிலேருந்து ஒரு ஃபீல்ட்லேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு மாறுறவங்க இருக்கலாம். நீங்கள் 3D பிரிண்டர் ஆப்ரேட்டராக போகிறீங்க அப்படின்னும் போதோ, இல்லை நீங்கள் வந்து 3D பிரிண்டிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போதோ, இந்த பிரிண்டர்ஸை பற்றி தெரியாமல் நீங்கள் வந்து போய் நீங்கள் பை பண்ணவும் முடியாது, அதில் ஒர்க் பண்ணவும் முடியாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜுவல்லரிக்காக பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வேக்ஸ் பிரிண்டர் எடுக்கணும், இல்லைனா வந்து ரெசின் பிரிண்டர் எடுக்கணும். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெசின் பிரிண்டரில் பண்ணக்கூடிய மாடலுக்கு FDM பிரிண்டரில் 3D பிரிண்ட் பண்ணி அதை வந்து மறுபடியும் வந்து சிலிக்கான்லேயோ இல்லை லிக்விட் மோல்ட்லேயோ வச்சு ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக ரிசல்ட் வராது. ஸோ இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த மிஷினை பற்றின நாலேஜோ இல்லை அந்த ஃபீல்டை பற்றின நாலேஜோ யாரும் சொல்லி கொடுக்கல, அவங்களும் கற்றுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து உணர்த்துது. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரிண்டர் பற்றின டீட்டெயில், ஒரு பிரிண்டரோட டெக்னாலஜி பற்றின டீட்டெயில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு நிறையவே வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இப்போ 3D பிரிண்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா FDM, LOM, இன்ஜெட், DLP, பாலிஜெட், SLS, SLA, இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. இது ஒவ்வொன்றா என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது FDM டெக்னாலஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். FDM டெக்னாலஜியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்டு டெபாசிஷன் மாடலிங். இதை வந்து FDM அப்படின்னு ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க. இதே FDMக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா FFF அப்படின்வாங்க. FFF அதாவது ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்டு ஃபிலமெண்ட் ஃபேப்ரிகேஷன் அப்படின்றது தான். இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடான மெட்டீரியலை ஒரு லிக்விட் ஃபார்முக்கு மாற்றி அதை வந்து பாண்டிங் பண்ணுறது, ஒரு லேயர் பை லேயராக வந்து ஒட்ட வச்சு அப்படியே வந்து 3D மாடலாக க்ரியேட் பண்ணுறது தான் இந்த மெத்தடு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா FDM டெக்னாலஜின்றது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு பிரிண்டர் தான் இது. இந்த டெக்னாலஜி வந்து பேசிக் மாடல்னு கூட சொல்லலாம். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கிஃப்ட் ஐட்டத்துலேருந்து என்ஜினியரிங் காம்பனன்ட்ஸ், ஏரோ ஸ்பேஸுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அதிகபட்சமாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் தான் வந்து FDM. இதுதான் வந்து ரொம்ப முன்னாடி வந்து வந்த ஒரு மாடல். இதுக்கப்புறமா தான் வந்து அடுத்தடுத்த டைப்லாம் வந்தது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிவில் லைனில் போகிறீங்க அப்படின்னா வீடோட மினியேச்சர்ஸு,
மெடிக்கல் லைனில் போகிறீங்க அப்படின்னும் போது மெடிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட பல்லோ இல்லை வந்து போன் இல்லை ஒரு ஸ்கல் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அது வந்து ஃபிசிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதை வச்சு நீங்கள் வந்து ரீப்ளேஸ், அதாவது இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து டென்டலில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது வந்து ஸ்கேன் பண்ண டேட்டா வச்சு இந்த மாதிரி இருக்கும்னு மட்டும்தான் பார்க்குறதுக்காக ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் பண்ணுவாங்களே தவிர பல்லில் வந்து ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கான பிரிண்டர் வேறு, அதில் வந்து ஃபினிஷிங் டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ ஜுவல்லரி மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான பிரிண்டர்ஸ் வந்து தனியாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்றது. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிடும். FDM அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிரிண்டரோட பேர் கிடையாது, அது ஒரு டெக்னாலஜி. இந்த FDM வச்சு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் பண்ணலாம். பிளாஸ்டிக்கில் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை சின்ன சின்ன ஷாப் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மூலமாக வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. இதுவே வந்து இப்போ பெரிய பெரிய வீடு கட்டுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து செராமிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி டைரெக்டாக வந்து வீடே வந்து பில்ட் பண்ணுவாங்க. இதுவே வந்து ஏரோஸ்பேஸ், ராக்கெட் இல்லை ஒரு மெட்டல் பார்ட்ஸ் வேணும் அப்படின்னா டைரெக்டாக வந்து பயோ மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் ஃபிலமெண்ட் மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கான ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது அது வந்து ஒரு மெட்டலுக்கான தன்மை எல்லாமே வந்து அதுக்கும் வந்துடும். இது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டோடைப்பிங், மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, டென்டல், எஜுகேஷன் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ப்ராஜெக்ட்ஸு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம். இப்போ PCB என்க்ளோசர்ஸ், வேறு இன்னும் நிறைய வந்து ராஸ்பெரி பை இருக்குது, இல்லை ஜினோ இருக்குது, அதுக்கெல்லாம் என்க்ளோசர் வேணும். இல்லை வீட்டில் வந்து கேட்ஜெட்ஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான என்க்ளோசர்ஸ், ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும். இதை வச்சு நீங்கள் வந்து சிலை ஏதாவது செய்யணும், ஒரு பெரிய 4 அடி 5 அடி ஒரு ஆள் ஹைட்டுக்கு பண்ணணும் அப்படின்னா இந்த பிரிண்டர் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. FDM பிரிண்டரோட யூசேஜஸ் என்ன அப்படின்ட்டு வெறும் சின்ன ஒரு லிஸ்ட்டாக தான் நான் இப்போ போட்டிருக்கேன். இது என்னன்னு பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. இதோட ஃபுல் டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கம்ப்ளீட்டாக இது எந்த ஃபீல்டில் எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலான்ற இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவை நான் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன், பட்டு ரொம்ப டிலே ஆகுது. ஸோ நான் வந்து FDM பிரிண்டர், SLA பிரிண்டர்னு தனித்தனியாகவே நான் அடுத்தடுத்த வீடியோ லைனாகவே அப்லோட் பண்ணிடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வரும். தேங்க்யூ கைஸ்.